அண்ணா வாங்க மாமா. புஷ்பா உனக்கு ஏன்டா இப்படி நடக்குது? உனக்கு ஏன்டா? என்ன புஷ்பா திடீர்னு குலதெய்வம் கோயிலுக்கு? மகா கனவுல பாண்டி அடிக்கடி வர்றான்னு. ஐயோ, அதான் பூசாரி கிட்ட பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சுமதி, அதை கொண்டு போய் பூசாரி கிட்ட கொடு. போய் கொடுமா. நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு? அதே பரிகாரத்துக்கு தான். யாருக்குன்னு? கோபிக்கு. கோபிக்கா? கோபிக்கு என்னாச்சுன்னு? என்னடி உங்க சம்மந்தி வந்திருக்கிறாரு? சம்மந்தியா? காமுவோட அப்பா அத்தை. ஓ, அந்த ஆள் வந்துட்டானா? ஏண்டி, இது என்ன கல்யாண பத்திரிக்கையா இல்ல கருமாதி பத்திரிக்கையா? அத்தை, என்னத்த சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்களா? அடி கூறு கிட்டவளே, பாருடி, இந்த கல்யாணத்துக்கு யார் காரணமோ அவர் பேரை காணாமே. என்னத்த, எல்லா பேரும் கரெக்டா இருக்கு. உங்க பேரு, மாமா பேரு, அத்தை என் பேர் கூட இருக்கு அத்தை. அதான் நன்றி மறந்தவங்க சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். இந்த கல்யாணம் என்ன? இந்த பேச்சை எடுத்து வளர்த்து இன்னைக்கு இந்த கல்யாணம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? யாரு? பெத்த அப்பனே வேணான்னு விரட்டி விட்டது யார? ஓ மாமன, என் புருஷன. அந்த சொக்கலிங்க பேசின பிறகுதான் மறுபடியும் இந்த கல்யாண பேச்சை வளர்ந்துச்சுடி. ஆமா அத்தை, உங்க பெரிய சம்பந்தி சொக்கலிங்கம் பேரே இல்ல. அவர் பேரே இல்லைன்னா இது ஒரு பத்திரிக்கையா? என்னதான் சண்டை சச்சரவுன்னு இருந்தாலும் மூத்தவர் பேரை போடுறதானே முறை. உன் மாமனுக்கு அறிவே இல்ல. காய்க்குள்ள கத்திரிக்காய் அழுகுனா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பாரு. இப்ப பாரு, இதுல போட்ட விட்டுட்டாரு. ஒரு தடவையா 2 தடவையா? அதான் என் சம்பந்தி அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு. இங்க எனக்கும் உன் மாமனுக்கும் வெறியேறும். ஏன் இந்த கல்யாணமே வேணாம்னு தானே முடிவெடுத்தோம். ஆனா அந்த ஐயா அவ்வளவு பெரிய மனுஷன் வந்து நிப்பாரு. மன்னிச்சுக்கங்க, என் தம்பி கூறுகட்டத்தனமா பேசிவிட்டான். புள்ள போன துக்கம் அவனுக்கு பதிலா உங்க கால்ல நான் விழுறேன்னு சொல்வாரு. ஏன் என் கால்ல கூட விழ தயாரா இருப்பாரு. சம்மந்திக்கு தான் அண்ணனோட அருமை தெரியல. அவர் இல்லைனா, அவர் இங்க வந்து கெஞ்சலைனா இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கைன்னு ஒண்ணு வந்திருக்குமா? துக்க வீட்டுல நல்ல காரியம் பேசணும்னு போய் பேசிருப்போமா? யாரால? அவர் தம்பிக்கு தான் அண்ணனோட அருமை தெரியல. என் வீட்டுக்காருக்குமா? என் வீட்டுக்கார குத்த சொல்ல முடியாது. சம்மந்தி தான் பேரை போட வேணாம்னு சொல்லிருப்பாரு. அவர் சொன்னா இவராவது இந்த கல்யாணம் யாரால நடக்குதுன்னு எடுத்து சொல்லிருக்கலாம்ல. மல்லிகா, எனக்கு அந்த சொக்கையோ அவர் பிள்ளையோ பிடிக்காதுதான். அவங்களும் என் பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினவங்க தான். நான் இல்லைங்களே, அதுக்காக விசுவாசம் இல்லாம இருக்க முடியுமா? சம்மந்தி அவர் மனசுல என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த சொக்கலிங்கத்தால தான் இத்தனை ஏற்பாடும். அத்த, அவங்களுக்குள்ள பிடிக்கல, சண்டை போட்டாங்க. நம்ம என்ன பண்றது? சண்டை போட்டா பிடிக்கலன்னா அட ஒருவனு வேணா. அவர் என்ன மூணாம் மனுஷனா? பேர போட்டிருக்கணும். அவர் கல்யாணத்துக்கு வர்றாரு, வரல, நாம போய் கூப்பிட வேணாம். கல்யாணமே அவரை வச்சு நடக்கும்போது பேர போட்டா என்ன? இந்த விஷயம் மட்டும் சொக்கலிங்க காதுக்கு போகட்டும். ஐயோ, பெரிய சண்டையில வந்துடும். அடி பொடிக்கு இருக்கச்சி. அதான் இல்ல, சொக்கலிங்க என்ன தெரியுமா சொல்லுவாரு? என் தம்பிக்கு என் மேல கோவம், அதை என்கிட்ட காட்டாம வேற யார்கிட்ட காட்டுவான்? பாவம், அவன் நல்லவன். நான் இந்த கல்யாணத்துக்கு வரல, ஆனா இந்த கல்யாணம் ஜெகஜோதியா நடக்கணும், என் தம்பியும் என் தம்பி குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாரு.
சம்பந்தி வாங்க சம்பந்தி வாங்க சம்பந்தி. வாங்க. பத்திரிக்கை வந்துருச்சு பாருங்க சம்பந்தி. சம்பந்தி இது வரைக்கும் நமக்குள்ள 1000 சண்டை சச்சரவுகளும் வந்திருக்கும். ஆனா கல்யாண பத்திரிக்கை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம். மாப்பிள்ளை போட்டவும் பொண்ணு போட்டவும் எப்படி ஜொலிக்குது பாருங்க. இந்த பத்திரிகை அடிக்க எவ்வளவு செலவாச்சு? எதுக்கு சம்பந்தி? இல்ல சொல்லுங்க, எவ்வளவு செலவாச்சு? என்னமோ 6000 ஆச்சுன்னு சொன்னாரு. இந்தாங்க. என்னங்க சம்பந்தி உடனுக்குடனே கடனை தீர்த்துக்கணுமா? எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வைங்க சம்பந்தி. வாங்கிக்கங்க. நீங்க வேற, அவருக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு. புடிங்க. சம்பந்தி என்னது? சம்பந்தி இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள சம்பந்திக்கிற உறவு கிடையாது. என்ன சம்பந்தி என்ன சொல்றீங்க? எதுக்கு இப்ப பத்திரிக்கை கிழிச்சு போட்டீங்க? நடிக்காதீங்க. இதுல நீங்களும் கூட்டு கலவாணிதான். என்னது கூட்டு கலைவாணியா? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதுல? சம்பந்தி நீங்க சொல்றது இப்படி நடந்துக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. பத்திரிகையில சொக்கலிங்கம் பேர என்னங்க சம்பந்தி நீங்க தானே சொன்னீங்க எங்க அண்ணன் பேரை போட வேணான்னு. அதான் போடல. இது ஒரு விஷயமா? நீங்க சொன்னா அவர் பேரை சேர்த்து மறுபடியும் அடிச்சிடலாமே. இதுக்கு போய் ஓ, அப்போ அந்த சொக்கலிங்கம் சொல்லித்தான் இந்த கல்யாணம் நடக்குது. நம்ம பேசி இல்ல. அவன் எனக்கு போட சொன்ன பிச்சை நீங்க எனக்கு போடுறீங்க, அப்படிதானே? சம்பந்தி நீங்க இந்த மகிழ் வாகனம் யார் தயவுலையும் படைக்கல. அதுக்கு வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் மகனை கொன்னவன் பிச்சையில நான் படைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அந்த சொக்கு சொல்லித்தான் என் மகளை உங்க மகன் கட்டிக்கணும்னா அதுக்கு என் மகளை நானே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேனே. உங்க மகனுக்கு அந்த சொக்கலிங்க சொல்ற பொண்ணியே கட்டி வைங்க. சம்பந்தி இத்தனை வருஷமா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எப்படி எல்லாம் வாசிருப்பானுங்க. அடியே மல்லியா, இந்த நீலாவதிக்கும் வாசிக்க தெரியும்டி. இப்ப சேர்ந்துருச்சுல்ல, போய் வாரி கொட்டு. என்னங்க ஜோசியர் சொன்னாரு அவசரமா என்ன வர சொன்னீங்க. என்னங்க சம்பந்தத்துல ஏதாவது பிரச்சனையா? குடிக்க தண்ணி எடுத்து வாடி. தண்ணி கொண்டாடி. சொக்கலிங்கம் என்னங்க என்னங்க நடந்துச்சு? போச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. அந்த சொக்க அவன் சொல்லி வச்சு அடிக்கிறான்டி, சொல்லி வச்சு அடிக்கிறான். அவரா? ஏங்க நீங்க போனது மாப்பிள்ளை வீட்டுல மன்னிப்பு கேட்கத்தானே? மன்னிப்பா? எல்லாத்தையும் அவன் தான் முடிச்சுட்டானே. முடிச்சுட்டானே போனேன். பகையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்லபடியா பேசலான்ட்டு போனேன். அங்க அந்த அம்மா, அந்த நீலாவதி சம்பந்தி அம்மாவா? அவங்க என்னங்க சொன்னாங்க? என்னத்த சொல்லுவாங்க, என்னத்த சொல்லுவாங்க அவங்க? அதான் இருக்கானே சனிய சொக்கலிங்கம். அந்த அம்மா சொல்றாங்க எல்லாம் அந்த சொக்கலிங்கம் தயவுல தான் எல்லாம் நடக்கலாம். அந்த சொக்கலிங்கம் சொன்னான் அவன் கெஞ்சினானே அவங்கள்ட்ட, என் தம்பி ஒரு மடையன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்களே. அந்த சொக்கலிங்கம் சொல்லித்தான் அவங்க பகைய மறந்து பத்திரிகை அடிக்க போனாங்களாம்.
பத்திரிக்கையா? ஆமாண்டி, பத்திரிக்கை ரெடியா வச்சிருந்தாங்கடி. சொல்லுவாங்களே, இலையில ஃபுல்லா சோத்த போட்டுட்டு ஓரத்துல ஏதோ வைப்பாங்க என்ன, அந்த மாதிரி பாரு. அந்த சொக்கலிங்கத்தால அங்க ஒரு விஷயம் நடந்தா, செத்து போன என் மக ஆத்மா கூட மன்னிக்காதே, மன்னிக்காதே. பத்திரிக்கை அடிக்க எவ்வளவு ஆச்சுன்னு காசு எடுத்து தூக்கி அவங்க மூஞ்சில அடிச்சடி. அந்த பத்திரிக்கை அப்படியே கிழிச்சு போட்டு முகத்தை அடிச்சு தூரம் வந்துருக்கடி. என்ன அப்பா, என்ன அப்பா? என் புருஷன் வீடு நிம்மதியா இருக்கான்னு திருச்சிக்கு போனேன். அங்க தகுச்சின்னு கோபியாக வந்தான். உன் வீட்டுல ஏறின மாப்பிள்ள இங்க கொடுத்து விட்டு போயிட்டாரு. இப்ப மகளேன்னு சொக்கலிங்க அங்க போறான் சம்மந்தி வீட்டுக்கு. முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? எல்லாம் 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 திட்டம் போட்டு தாண்டி பண்றாங்க, திட்டம் போட்டு தாண்டி பண்றாங்க. ஆண்டவா, என்ன பாவத்தை பண்ணி தொலைச்சம்மா? என் குடும்பத்துக்கு அந்த மீனாட்சி குடும்பம் மண்ணள்ளி போடணுமா? ஏன் இப்படி சொல்ற? உள்ளதாண்டி சொல்றேன். ஏற்கனவே பேசி நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. எல்லாம் அதான் நடந்துச்சு. அந்த சொப்பைங்க சொல்லியா நடந்துச்சு? பேசி முடிஞ்ச விஷயத்த எதுக்கு நான் தான் பண்ணேன்னு தவிக்கிட்டாலே என்ன? நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட அவங்க யாரு? ஏன் ஒருத்தனை தின்னது பத்தாதா? எல்லாத்தையும் வாரி அள்ளிட்டு போணுமா? அப்பதான் அவங்க குடும்பம் சாந்தி அடையுமா? ஆகாதே, ஆகாதே. என்ன பண்ணாலும் அந்த சொக்கலிங்கம் மாற மாட்டான். அவனுக்கு நம்ம குடும்பம் மண்ணோடு மண்ணா போனோம். இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சா குதிப்பாண்டி அவன், குதிப்பான். என்ன குதிப்பான் தெரியுமா? சந்தோஷத்துல ஆடுவாண்டி அவன், ஆடுவாண்டி. நான் என்ன சளைச்சு வந்து நினைச்சீங்களா? விட மாட்டேன்டி, அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். சவால் விட்டுட்டு வந்திருக்கேன்டி. நடக்கும், பரம கல்யாணம் நடக்கும். சொன்ன தேதியில குறிச்ச நேரத்துல பரம கல்யாணம் நடக்கும். நான் பாக்குற மாப்பிள்ளையோட ஏன் விருப்பப்படி இந்த கல்யாணம் நடக்கும்டி. தெளிவா சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. என் மகளுக்கு எவன் தெய்வம் தேவையில்லை, கல்யாணம் நடத்துவான், நடத்தி காட்டுவான் இந்த மயில. ஆமா, இந்த பாருங்க, இப்ப சொல்றேன், இப்ப சொல்றதுதான். அந்த சொக்குவை பார்த்தேன், கோபிய பார்த்தேன். அவனுக்கு சப்போர்ட்டா பேசுனீங்க, இவனுக்கு சப்போர்ட்டா பேசுனீங்கன்னு ஏதாவது தெரிஞ்சது. நான் முக்கியம் இல்ல, அந்த சொக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்தா உங்க இப்பவே போய்க்கலாம், போயிட்டே இருக்கலாம். யாரும் யாரையும் தடுக்க போறது இல்ல. எனக்கு மகளா இருக்கிறவ மட்டும் இந்த வீட்டுல இருந்தா போதும். ஒண்ணு, அந்த சொக்குவை நான் பழி வாங்கணும், இல்ல என் மகன் போன இடத்துக்கே நானும் போறேன். அண்ணா, நீங்க சொல்றது நிஜமா? மயில் அண்ணன் அப்படி பண்ணாரு? என்னால நம்பவே முடியல. மகாலிங்கம் ஐயா அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பேசினப்போ மயில் அண்ணன் தாரதாரியா கண்ணீர் விட்டாருன்னு. அப்ப அதெல்லாம் என்ன பொய்யா? அவன்தாம்மா, அவன்தான். வாய் நிறைய கோபி கோபி எம்மகன் சொன்னான். எனக்கு புரியலம்மா, எதுவும் தெரியல. என்னதான் கண்மூடித்தனமான கோவம் இருந்தா கூட இப்படியா உசுரோடு இருக்கிற கோபிக்கு படையல் பண்ணுவோம்? மனசே விட்டு போச்சு புஷ்பா. இது அப்படியே விட்டுற முடியாதே. மனசு கேட்கல. இங்க வந்து பரிகாரம் பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தோம். எல்லாம் தலைவிதி, என் தலைவிதி. கொடுமையை பாத்தியா? கூட பிறந்தவங்க வன்மத்துக்கு சொந்த புள்ள பலியாயிடக்கூடாதுன்னு ஒரு பரிகாரம். என்ன பொழப்படாது. விடு விடு, இப்பவும் நல்லதே நடக்கும் நம்புவோம். வேற வழி. ரோகிணி, அம்மா, அண்ணன் அண்ணியும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. சாமி கும்பிடணும், சீக்கிரமா வர சொல்லு. சரிம்மா. ராகினி, நீரு நான் போய் கோயில் மச்சான கூட்டு வரேன். எங்கிட்டு போயிருக்காங்க? அந்த சைடுனே. இங்கிட்டா?
மச்சான். என்ன சம்பந்தம் இங்க? கோயிலுக்கு வந்தோம் மச்சான். எல்லாரும் வந்திருக்கீங்க? ஆமா மச்சான், சாமி கும்பிட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதான் அத்தை உங்களை கூட்டி வர சொன்னாங்க. மாமா. வா கோபி. கோபி, மகா கனவுல அடிக்கடி பாண்டி வரானா, அதனாலதான் பரிகாரம் பண்றதுக்கு வந்திருக்காங்க.